அறிவிக்கப்பட்ட கணவன் மனைவிகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களா? இதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்குதா? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓகே, இந்த கேள்வி என்னன்னா, அஷ்டம சனியில பிரிஞ்சவங்க சேருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். சேர மாட்டாங்கன்னு. அதுக்கு ஒரு கேள்வி, ஈவன் இஃப் இட்ஸ் மேரேஜ் செப்பரேஷன், மேரேஜ் அண்ட் செப்பரேஷன் பட் நாட் டிவோர்ஸ். ஓகே, கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறாங்க, டிவோர்ஸ் இல்லை. ரொம்ப ஒரு இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கும் போது எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் பதில் சொல்லும் போது ஆமா இல்லைன்ற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணம், ஆர்ஓஎம் பண்ணிக்கிறது, டிவோர்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்க யாருக்காக பண்றீங்க? சொசைட்டிக்காக பண்றீங்க. சட்ட திட்டங்கள் டிவோர்ஸ் பண்ணா நீங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லுது. சட்டம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண கணவன் மனைவி, அறிவிக்கப்பட்ட கணவன் மனைவி. உண்மையிலேயே ஒரு கேள்வி கேட்கறேங்க. உலகத்துல இல்ல நம்ம நாட்டுல இல்ல எந்த நாட்டிலையுமே உண்மையிலேயே அறிவிக்கப்பட்ட கணவன் மனைவிகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களா? இதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்குதா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரியான விஷயம் சாத்தியமா? எல்லாருக்கும் இதுக்கான பதில் தெரியும். கலாச்சாரத்தின் அடிப்படையில ஒருத்தருக்கு ஆபீஸ்ல அஃபேர் இருக்குது, ஒருத்தருக்கு திருமணத்துல விருப்பமே இல்லாம இருக்குது, ஒருத்தர் திருமணமாயும் பல பெண்களோட இருக்கிறாரு. இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? நம்ம திருமணம் ஒழுக்கமா ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடுன்ற மாதிரியான அமைப்புகள்ல வரையறுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டோம். நம்ம இப்படி இருந்தா ஒழுக்கம்ங்க, இதுக்குதான் நம்ம கடவுளுங்க, சாமி கும்பிடுறோங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல கல்யாணம் ஆயிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணல, தள்ளி இருக்கிறாங்க. உள்ள ஜோதிடம் அமைப்புகள்ல வந்து பார்த்தா என்ன, தள்ளி இருக்கிறது எப்படி இருக்கிறாங்க? டிவோர்ஸ் பண்ணிக்கல, 2 பேரும் தள்ளி இருக்கிறாங்க. தள்ளி இருப்பது வேற ஒருவருடைய காரணத்தினால தள்ளி இருக்கிறாங்களா? இல்ல உண்மையிலேயே வேணாங்க, அந்த மாதிரியான விஷயமே வேணாம் அப்படின்னு தள்ளி இருக்கிறதுக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். சுக்கிரன் தானுங்க காமத்தை கொடுக்குறவரு. காமம் கெடும் பொழுது பிரிவோ இழப்புகளோ வருதுன்னு சொல்லிடுறோம். எதிர்பாலினத்தால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி தள்ளி இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலவீனமா இருப்பாரு. சுக்கிரன் அந்த வயதுக்கேற்ற தாம்பத்தியத்தை, காமத்தை கொடுக்க முடியாம இருப்பாரு. இவ்வளவுதான விஷயம். சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் 2 மாசத்துல வெளிநாட்டுக்கு கணவன் வேலைக்கு போயிடுறாரு. இது ஒரு வகையான பிரிவு தானே. அங்கேயே 20 வருஷம் இருக்கிறாரு. 20 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு வந்து பாக்குறாரு. அப்படியே குழந்தை குட்டின்னு ஆகி குழந்தைங்க வளர்ந்து 20 வயசு ஆன பிறகுதான் அங்கிருந்து திரும்ப ஒரு ரிட்டர்ன் வர்றாரு. இது ஒரு வகையான பிரிவு தானே. இந்த பிரிவை என்ன சொல்வீங்க? 2 பேருடைய ஜாதகத்துல, குறிப்பா அந்த மனைவியினுடைய ஜாதகத்துல சுக்கிரனுடைய தன்மைகள் குறைந்த அளவுல இருக்கும். தாம்பத்திய அமைப்புகள்ல அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்திலே குறைந்த அமைப்புகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கும். இதுதானுங்க ஜோசியம் சொல்லுது. பிரிவுனா பிரிஞ்சுதான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, டிவோர்ஸ் பண்ணி தான் பிரியணுமா? டிவோர்ஸ் பண்ணவங்களாம் உண்மையிலேயே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்களா? வேற யாரு கூடயும் பேசுறதே இல்லையா, பழகுறதே இல்லையா, இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா பிராக்டிக்கலாக ஜோதிடம் அதனுடைய அடிநாதத்தை சொல்லுது. இந்த இடத்துல என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு தாம்பத்தியம் இல்லை. இதெல்லாம் சில பேர்கிட்ட பேசலாம். உங்களுக்கு கல்யாணம் மட்டும் தானே பிரதர், ஆமா ஆகலைன்னாக்கா ஆமாண்ணே, ஆனா அதை ஏன் இந்த இடத்துல அம்மா இருக்கும்போது கேட்குறீங்கன்னு. இப்ப இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஆனா எதை வச்சு சொல்றோம்? சுக்கிரன் வலுத்திருக்கிற ஒருத்தருக்கு பெண்களால் நன்மை நடக்கும். ஆணா இருந்தா பெண்ணால் நன்மை, பெண்ணா இருந்தா ஆணால் நன்மை. விழுந்து விழுந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த தன்மையில நடக்கிறது தானே. அப்ப டிவோர்ஸ் பண்ணாக்கா அது பிரிஞ்சிடும். தாலி கட்டின உடனே கல்யாணம், அந்த அமைப்புகள் இல்ல. தாலி கட்டின உடனே பிரிஞ்சு போய் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப வர்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. ஜோதிடம் எப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கு? இல்லங்க, அனுமதிக்கவே படல. இது மாதிரியான விஷயங்கள் இந்த என்னுடைய பார்வையில இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது, ஏன் 32 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணுங்க, ஏன் 20 வயசுல கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் என்னுடைய கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது சில விஷயம் புரியுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். வணக்கம்.